மகர ராசி. இந்த மகர ராசி ஏன் மகர ராசி ரொம்ப உயர்ந்த ராசின்னா, அவதாரம் பண்ண பெருமாள்களில் மகர ராசியில் பிறந்தார். உப்பிலியப்பனும் திருப்பதி சீனிவாசரும். அற்புதமான ராசி மகர ராசி. அபரிவிதமான ஞானம் கொண்டவர்கள் மகர ராசி. அபரிவிதமான ஞானங்கள். இந்த ஞானம்ன்றது எல்லாருக்கும் இருக்குது. பயன்பாடு இருக்கான்னு தான் பார்க்கணும். மூளை இல்லாதவன் உண்டா? மூளை இல்லைன்னு நம்ம திட்டுறோன்னு ஒருத்தனை இல்லை, கிடையாது. எல்லாருக்கும் மூளை இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்துகிறானா என்பது தான். எவ்வளோ பயன்படுத்துகிறான்னு தான். ஒரு மனிதன் 100 ஆண்டுகள் உயிரோடு இருந்தால் அவன் வாழ்நாளில் நல்ல படித்தவன் பண்பாளனாக இருந்தால் 5% தான் தன் மூளையை பயன்படுத்துகிறான்னு ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது. 5% தான். பெரிய சயின்டிஸ்ட் 9% தான். அதுக்கு மேலே கிடையாது. நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுற பாருங்க நம்ம பிரெயினை. அற்புதமான பிரெயின் பயன்படுத்திக்கிறது இல்லை. 5% நிறுத்திட்டோம். 100 வருஷம் உயிரோடு இருந்தால். அப்போ மகர ராசிக்காரர்கள் தன் மூளையை அதிகமாக பயன்படுத்தி வேலையில் நிபுணத்துவம் பெற்று உயர்ந்த பதவி அடைந்து அதில் உயர்ந்த நிலை அடைவார்கள். இந்த நேரத்தில் சிலருக்கு சொந்த வீடு அமையும். தனத்தை சுபவிரயமாக்குற இடத்துக்கு, தனத்தை சுபவிரயமாக்க சொந்த வீடு வாங்குகிற இடத்துக்கு வருவார். மனைவியினுடைய இல்லை கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம் நன்னாகும். ஒற்றுமை அதிகமாகும். சந்தோஷம் அதிகமாகும். ஹாப்பினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வேஸ்ட். நல்ல சாப்பாடு சாப்பிட்றான், சண்டைன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்ற இடத்துல சண்டை, தூங்குகிற இடத்துல சண்டை, அப்புறம் என்ன ஹாப்பினஸ்? அந்த மகர ராசிகள் சந்தோஷமாக இருக்கிற இடத்துல கிரகங்கள் வருகிறது. அது ரொம்ப பவர்ஃபுல். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லா இருப்பீங்க.